Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. Vandache, the Chennai Silks in Mega Combo Sale, Summer Chill Out Sale. Summer holidays vandachu, நம்ம GT Holidays vandachu. GT Holidays, South India's #1 travel brand. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் ஒரு பைலேட்டரல் இஷ்யூ தான். இப்பொழுது முதன்முறையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் சொல்லி தான் சீஸ் ஃபயர் கொண்டு வந்தீங்க, அதற்கெல்லாம் பதிலடி பிரதமர் அவர்கள் நிச்சயமாக கொடுத்துருக்க வேண்டும். இந்தியன் சைட் சொன்னதில் உண்மையாக இருப்பதற்காக தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இதில் அமெரிக்கா சொல்வதை புறந்தள்ளிவிட முடியாது. அப்போ அமெரிக்கா சொல்வது பொய்யா உண்மையா? இந்தியாவுடைய அமைதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது செய்யறது? இரண்டு நாடுகளும் அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னால ஒரு அமெரிக்க அதிபர் அனௌன்ஸ் பண்ணுவதை யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது கம்ப்ளீட் டிப்ளமேட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஃபெயிலியர் தான். அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். நீங்க ஆபரேஷன் சிந்தூர் எடுத்ததே பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி. ஆனா அந்த 4 தீவிரவாதிகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான தக்க பதில் இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அதுக்கான வெற்றின்னு சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நிச்சயமா அந்த கேள்வி நியாயமான. பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லுவாங்க. ஆனா முதல்ல பொலிட்டிசைஸ் பண்றவங்க அவங்களா தான் இருப்பாங்க. அகில இந்திய பாஜக ட்விட்டர் ஹேண்டில் ஒரு ட்வீட் போடுறாங்க. அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி போன்று இது இல்லை, சீஸ்ஃபயர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு. அன்னைக்கு சாயந்தரம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்றாங்க. நேஷனலிசம்ல பிஜேபி எப்பவுமே எல்லாருக்கும் மாஸ்டர் கிளாஸ் எடுப்பாங்க. ஆனா பார்லிமெண்ட்ல இவங்க இருக்கும் போதே ஸ்ப்ரே அடிப்பாங்க. இவங்க இருக்கும் போது தான் பார்லிமெண்ட்ல அட்டாக் நடந்தது. ஒரு ஃபாரின் செக்ரட்டரியை நம்ம ட்ரால்ஸ் கிட்ட காப்பாற்ற முடியலங்கிறது ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட ஃபெயிலியர். இன்னொரு முறை நீங்கள் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணீங்கன்னா இட் வில் பி சீன் அஸ் an act of war. அதில் இந்தியா காம்ப்ரமைஸே பண்ணாது. வணக்கம். இன்று நம் நிகழ்ச்சியில் உடன் இணைந்திருப்பவர் பத்திரிகையாளர் சிவப்பிரியன் அவர்கள். சார்கிட்ட கேட்க நிறைய கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு, பேசுவோம். வணக்கம். மே 7ஆம் தேதி ஆபரேஷன் சிந்தூர் தொடங்கி கடந்த ஒரு வார காலமா இந்தியாவுக்கும் பாகிஸ்தானுக்கும் இடையில நடந்த தாக்குதல். அந்த தாக்குதல்ல பல கேள்விகளும் சந்தேகங்களும் இருந்தது. அது எதிர்கட்சிகளை தாண்டி பொதுமக்கள் மத்தியிலுமே இருந்தது. இந்த சந்தேகங்களுக்கு எல்லாத்துக்கும் விடையளிக்கிற விதமா பிரதமருடைய உரை இருந்ததுன்னு நினைக்கிறீங்களா? இல்ல, பிரதமரோட உரை ஓரளவிற்கு என்ன விஷயங்கள் சொல்லணுமோ அந்த விஷயங்கள் இருந்தது. ஆனால் பிரதமரினுடைய உரை இன்னும் நீளமாகவும் இன்னும் விவரமாகவும் இருந்திருக்க வேண்டும் என்பது என்னுடைய கருத்து. ஏனென்றால் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை எப்பொழுதுமே ஒரு இரு நாட்டின் உறவாக தான் பார்க்கப்பட்டது. அதை ஒரு பைலேட்ரல் இஷ்யூவாக தான் 1971 இந்தியாவும் பாகிஸ்தானும் அதை பார்த்து வருகிறது. குறிப்பாக இந்தியா, பாகிஸ்தான் உலக நாடுகளினுடைய உதவியை நாடிக்கொண்டிருக்கிறார்கள் கடந்த 50-60 ஆண்டுகளாக. ஆனால் எந்த உலக நாடுகளும் இந்தியாவை காஷ்மீர் விவகாரத்தில் எதிர்க்கக்கூடிய அளவுக்கு யாருக்கும் அவ்வளோ பெரிய செல்வாக்கு இல்லை. ஸோ அந்த விஷயத்தை பார்த்திங்கன்னா இந்தியாவை பொறுத்த வரைக்கும் காஷ்மீர் ஒரு பைலேட்ரல் இஷ்யூ தான். ஆனால் இப்பொழுது முதன்முறையாக அமெரிக்க அதிபர் ட்ரம்ப் அவர்கள் நாங்கள் சொல்லி தான் சீஸ் ஃபயர் கொண்டு வந்தீங்க, நான் பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் ஃபோன் பண்ணி 2 பேரையும் நீங்கள் சீஸ்ஃபயர் ஒத்துக்கலைன்னா நான் ட்ரேட் டீல்ஸ் எல்லாம் கேன்சல் பண்ணிவிடுவேன்னு சொன்னதெல்லாம் அதற்கெல்லாம் பதிலடி பிரதமர் அவர்கள் நிச்சயமாக கொடுத்துருக்க வேண்டும். நேரடியாக கொடுக்க முடியலன்னாலும், ஏன்னா அமெரிக்கா போன்ற ஒரு மிகப்பெரிய நாட்டை நீங்கள் நேரடியாக நீங்கள் எதிர்க்க முடியவில்லை, இல்லை நேரடியாக அவர்களுக்கு விமர்சனத்துக்கு பதில் கொடுக்க முடியவில்லை என்றாலும் ரொம்ப ஒரு இன்டைரக்டான ஒரு ஆன்சர், அதாவது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை இரு நாடுகளுக்கிடையே பேச வேண்டிய ஒரு பிரச்சனை தான். இந்த பிரச்சனையில் 3வது மனிதர்களுக்கோ இல்லை 3வது நாடுகளுக்கோ எந்த ஒரு ரோலும் இல்லை அப்படின்னு பேசியிருந்தாலே ட்ரம்ப் அவர்களினுடைய எல்லா பேச்சுகளும் பொய்யானவை என்பது மக்களுக்கு புரிந்திருக்கும். ஆனால் அது போன்ற விஷயங்கள் எதுவுமே இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா, வெளியுறவுத்துறை செயலாளர் திரு விக்ரம் மிஸ்ரி அவர்கள் ஒரு மிகப்பெரிய கெரியர் டிப்ளமேட். 35 ஆண்டு காலம் இந்திய வெளியுறவுத்துறையில் பணியாற்றக்கூடிய ஒரு சீசன்டு டிப்ளமேட். அவரை ட்ரால் பண்ணுறாங்க, அவருடைய மகளை வைத்து ட்ரால் செய்கிறாங்க, அவருடைய ட்வீட்ஸை அவர் லாக் பண்ண வேண்டிய கட்டாயத்துக்கு திரு விக்ரம் மிஸ்ரி தள்ளப்படுகிறார். இது போன்ற விஷயங்கள் பிரதமர் நிச்சயமாக பேசியிருக்க வேண்டும். அகெயின் விக்ரம் மிஸ்ரி அவர்களை நேரடியாக குறிப்பிட்டு பேசலைன்னாலும் ஆன்லைன் ட்ரால்ஸை பற்றி நிச்சயமாக பிரதமர் அவர்கள் பேசியிருக்க வேண்டும். ஒன்று, 3வது நாடுக்கு தலையீடு இருந்ததா இல்லையா அப்படிங்கிறத தெளிவுபடுத்தியிருக்க வேண்டும்.
இரண்டாவது, இந்த ட்ரால்ஸ், ஆன்லைன் ட்ரால்ஸ் வந்து என்ன மாதிரியான விஷயங்களை பாகிஸ்தானிடம் போருக்கு செல்ல வேண்டும், நீங்கள் ஏன் வந்து ஒரு போர் நிறுத்த ஒப்பந்தத்தை வந்து நீங்கள் வந்து பாகிஸ்தானோடு செய்து கொண்டீர்கள், இது போன்ற கேள்விகளை கேட்பது மட்டுமில்லாமல் இராணுவ வீரர்களை கொச்சைப்படுத்துவது, யாரெல்லாம் போருக்கு எதிராக பேசுகிறார்களோ அது முன்னாள் இராணுவ அதிகாரிகள், மூத்த அதிகாரிகள், தளபதிகளாக இருந்தாலும் அவர்களை கொச்சையாக பேசுவது, அவர்களை வந்து உங்களுக்கு ஒன்றும் தெரியாது இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனை என்று பேசுவதெல்லாம், இது எல்லாமே இந்த டார்கெட்டட் ரைட் விங் ட்ரோலிங்காக தான் இருக்குது. ஸோ இதற்கெல்லாம் பிரதமர் வந்து நிச்சயமாக பேசியிருக்க வேண்டும். அவர் பேசினது சாராம்சம் என்னென்னா, இந்த மாதிரி ஒரு தீவிரவாத தாக்குதல் நடந்தது, இந்த தீவிரவாத தாக்குதலுக்கு பதிலடியாக ஒரு ரிவெஞ்சாக நாங்கள் வந்து பாகிஸ்தானினுடைய டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர்ஸ் தான் குறி வச்சோம். ஸோ தட் இஸ் ஃபைன், அதுதான் இந்தியாவினுடைய ஸ்டாண்டாக இருக்குது. நீங்கள் டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சரை மட்டும் குறி வைக்கிறதுனால தான் உலக நாடுகள் ஓரளவுக்கு நமக்கு சப்போர்ட் பண்ணுறாங்க. நீங்கள் பொதுமக்களையோ இல்லை மிலிட்ரி எஸ்டாப்ளிஷ்மெண்ட்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னா அது வந்து ஒரு ஃபுல் ஃப்ளெஜ்ட் வாராக மாறுவதற்கான வாய்ப்பு இருக்குது. ஸோ பிரதமர் சொன்னது அது. அதன் பிறகு வந்து பாதிக்கப்பட்டவர்களுக்கு, அது மரணமடைந்தவர்களின் குடும்பங்களுக்கு நீதி வந்து கொடுக்கப்பட்டிருக்கிறது அப்படின்னு பேசினது கரெக்டு. அதுக்கப்புறம் வந்து பாகிஸ்தானோட பேச்சுவார்த்தை இன்னொரு முறை இருக்குமானால் அது வந்து தீவிரவாதத்தை நிறுத்துவது மற்றும் ஆக்கிரமிக்கப்பட்ட காஷ்மீர் பகுதியை மீட்பது, இந்த 2 விஷயத்தில் தான். இதெல்லாம் சரியான வாதங்கள். இதில் வந்து எந்த ஒரு மாற்று கருத்துமே இந்தியாவில் யாருக்கும் இருக்க முடியாது. ஆனால் பிரதமர் அவர்கள் வந்து அமெரிக்காவின் தலையீடு இருந்ததா இல்லையா, இந்த சீஸ்ஃபயர் வந்து இந்தியா சொன்னபடி, அதை நான் நம்புகிறேன், முழுமையாக நம்புகிறேன். கரியர் டிப்ளமேட்ஸ் என்ன சொன்னாங்களோ அதை வந்து நான் முழுமையாக நம்புகிறேன். இப்போது விக்ரம் மிஸ்ரி அவர்கள் சொன்னது என்னன்னு பார்த்தீங்கன்னா, பாகிஸ்தானுடைய டிஜிஎம்ஓ, டைரக்டர் ஜெனரல் ஆஃப் மிலிட்ரி ஆப்ரேஷன்ஸ், இந்தியன் டிஜிஎம்ஓவை கூப்பிட்டு இந்த மாதிரி போர் நிறுத்த ஒப்பந்தத்தை செய்யலாம் அப்படின்னு சொன்ன பிறகு தான் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்தானது. அது உண்மையாக இருப்பதற்கான வாய்ப்புகள் 100% இருக்கிறது. ஏன்னா என்னை பொறுத்தவரையில் ஓரளவுக்கு ஃபாரின் அஃபேர்ஸ்லாம் கவர் பண்ண அந்த எக்ஸ்பீரியன்ஸில் சொல்லணும்னா, பாகிஸ்தான் இஸ் ஆல்வேஸ் எ க்ரை பேபி. பாகிஸ்தான் எப்படின்னா, அவங்க ஒரு தீவிரவாத தாக்குதலை நடத்துவாங்க, அதன் பிறகு இந்தியா வந்து ஒரு ரீட்டாலியேட்டரி அட்டாக் பண்ணால் அதுக்கு உட்காந்து அவங்க வந்து ரியாக்ஷன் கொடுத்துக்கிட்டு என்ன பண்ணுவாங்கன்னா, யூஎஸ் கிட்ட மற்ற நாடுகள்கிட்ட போய் எங்களை இந்தியா இந்த மாதிரி பண்ணிடுச்சு அப்படின்னு சொல்லி அழுகுறது மட்டும்தான் அவங்களுடைய வேலையாக இருக்கும். இன்னொன்று என்னென்னா, இந்த காஷ்மீர் பிரச்சனையை வைத்தே வந்து அவர்கள் வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு கமர்ஷியல் ஆக்டிவிட்டிலையும் ஒரு க்ரௌட் ஃபண்டிங்லேயும் பாகிஸ்தான் ஈடுபடுவாங்க. ஆனால் இந்த முறை வந்து இங்கே தான் நீங்கள் வந்து டிப்ளமசி வந்து ஒரு பெரிய ரோல் ப்ளே பண்ணும். சவுதி அரேபியா போன்ற நாடுகள் எல்லாம் ஒரு காலத்தில் பாகிஸ்தானுக்கு ஆதரவாக இருந்த நாடுகள். இன்றைக்கி வந்து அவங்க சவுதி அரேபியாலாம் இந்தியாவுக்கு ஆதரவான நிலைப்பாடை எடுத்தாலும் நிறைய இஸ்லாமிய நாடுகள் வந்து இன்றைக்கி வந்து ஒரு நடுநிலை போக்கை எடுக்கிறாங்க. அதுவே இந்தியாவுக்கு ஒரு மிகப்பெரிய வெற்றி. இதெல்லாம் வந்து மிலிட்ரி சொல்யூஷன் மூலமாக வந்தது கிடையாது. இதெல்லாம் டிப்ளமேட்டிக்காக நீங்கள் வந்து 10 வருஷம் 15 வருஷம் அவர்களோட ஒர்க் பண்ணி பாகிஸ்தானில் என்னென்ன டெரர் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் இருக்குது அப்படிங்கிற டீட்டெயில்ஸ் எல்லாம் அவங்களுக்கு கொஞ்சம் கொஞ்சமாக ஃபீட் பண்ணி கொடுத்து தான் இப்போ கொண்டு வர முடியும். டிப்ளமேட்ஸ் என்ன சொன்னாங்களோ, இந்தியன் சைட் சொன்னதில் உண்மையாக இருப்பதற்காக தான் வாய்ப்புகள் அதிகம். ஆனால் இதில் அமெரிக்கா சொல்வதை புறந்தள்ளிவிட முடியாது. அப்போ அமெரிக்கா சொல்வது பொய்யா உண்மையா அப்படிங்கிறத வந்து இந்திய அதிகாரிகள் தான் நிச்சயமாக விளக்க வேண்டும். ஆனால் அமெரிக்காவினுடைய தலையீடு இதில் பெரிய அளவிற்கு இருந்திருக்காது. அமெரிக்கா வந்து ஒரு டொனால்ட் ட்ரம்ப் போன்ற ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் பிரசிடென்ட் ஆஃப் யுனைடெட் ஸ்டேட்ஸ் தான் இந்த விஷயத்தில் வந்து தன்னால் தான் எல்லாம் ஆச்சுன்னு சொல்லணுங்கிற அந்த ஒரு ஆர்வத்தில் தான் அவர் பண்ணுறதா தான் நான் இதை நினைக்கிறேன். ஏன்னா நீங்கள் டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி போன்றவர்கள்லாம் வந்து இது அந்த அளவுக்கு இதை இந்தியா போன்ற ஒரு வளர்ந்து வரும் ஒரு நாட்டை நீங்கள் வந்து உங்களுக்கு காமன் சென்ஸ் இருக்குது 2 கண்ட்ரிக்கும் சொல்வதையெல்லாம் நிச்சயமாக ஏற்றுக்கொள்ள முடியாது. அது நிச்சயமாக இந்தியா வந்து அதுக்கு என்னென்ன டிப்ளமேட்டிக்காக என்னென்ன ஸ்டெப்ஸ் எடுக்கணுமோ அதெல்லாம் எடுப்பாங்கன்னு நம்புகிறேன். பட் அது இருந்தாலும் கூட அமெரிக்க அதிபர் பேசுவது வந்து ஒரு இரு நாட்டு உறவுக்கு வந்து நல்ல ஒரு விஷயமாக தெரியல. இப்போ இன்னொன்று பார்த்தீங்கன்னா, நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு தான் இந்தியா தேவை இன்றைக்கி இருக்கிற நிலைமையில். இந்தியாவுக்கும் அமெரிக்கா தேவை இல்லைன்னா சொல்ல முடியாது. ஆனால் அமெரிக்காவுக்கு இந்தியாவினுடைய தேவை மிகவும் அதிகமாக இருக்கிறது. சீனா போன்ற நாடுகளில் இப்போ வந்து இந்த டாரிஃப் பிரச்சனை அதிகமாகுது. இன்னொன்று கோவிட் டைமில் சீனாவில் வந்து லாக்டவுன்ஸ் எல்லாம் வந்து யாருக்கும் சொல்லாமல் போட்டாங்கங்கிறதுனால தான்
அமெரிக்கா பயன்படுத்துகின்ற அனைத்து பொருட்களினுடைய உற்பத்தியையும் சீனா +1, அதாவது சைனா +1 ஸ்ட்ராட்டஜியாக மற்ற நாடுகளுக்கு மாற்றுவதற்கான முயற்சிகளை அமெரிக்க நிறுவனங்கள் எடுத்தது. ஆப்பிள், சிஸ்கோ இது போன்ற நிறுவனங்கள். ஸோ அதெல்லாம் ஒரு சில கம்பெனிங்க வியட்நாம், மலேசியா போன்ற நாடுகளுக்கு போனாலும் கூட பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து இந்தியாவுக்கு வந்திருக்கிறது. இந்தியாவிற்கு வந்த பெரும்பான்மையான நிறுவனங்கள் வந்து தமிழ்நாட்டுக்கு வந்திருக்கு. ஆப்பிளினுடைய மேக்ஸிமம் 80% ஆஃப் ஆப்பிள் ஃபோன்ஸ் மேனுஃபேக்சர்ட் இன் இந்தியா ஆர் ஃப்ரம் தமிழ்நாடு. ஸோ சிஸ்கோவும் அதே மாதிரி தான். ஸோ அப்படி இருக்கும் பொழுது இந்தியா வந்து ரொம்ப முக்கியம் அமெரிக்காவுக்கு. ஆனாலும் கூட இது வந்து நீங்கள் வந்து ஒரு இந்திய பிரதமர் நாட்டு மக்களிடம் உரையாற்றுவதற்கு முன் ஒரு அமெரிக்க அதிபர் வந்து இந்தியாவை பற்றி, அதுவும் பிரதமர் என்ன பேசப் போகிறாரோ அந்த விஷயத்தை பற்றி பேசுவதை வந்து இந்தியா அனுமதிக்கக்கூடாது. இந்தியா வந்து ஒரு சாவர்ஜின் கண்ட்ரி. அமெரிக்கா வந்து மோஸ்ட் பவர்ஃபுல் நேஷனாக உலகத்தில் இருக்கலாம். ஆனால் இந்தியாவினுடைய அந்த இறையாண்மையை பாதுகாக்க வேண்டிய அந்த பொறுப்பு இந்தியாவுக்கும் உண்டு. அதை மதிக்க வேண்டிய கட்டாயம் அமெரிக்காவுக்கும் உண்டு. கடந்த சனிக்கிழமையா இருக்கட்டும் இல்லைனா நேற்றா இருக்கட்டும், 2 முறையுமே நம்ம அனௌன்ஸ் பண்றதுக்கு முன்னாடி ட்ரம்ப் வந்து அவருடைய அறிவிப்பு அண்ணாத சமூக வலைதள பக்கத்துல நேற்று லைவ்லயே வந்து பேசுறாரு. அப்போ அவருடைய பேச்சுக்கு சனிக்கிழமையான பதிவுக்கே பதில் கொடுத்துருக்கணும்னு இந்தியா எதிர்பார்த்தோம். ஆனா பதிலடி கொடுக்கப்படல. நேற்றுக்கும் இப்போ வரைக்கும் பதில் சொல்லல. அப்போ இந்தியாவுடைய அமைதியை நம்ம எப்படி புரிஞ்சுக்கிறது செய்யறதுல? டிப்ளமேட்டிக்கா வந்து நீங்க வந்து இன்னொன்று இது வந்து நீங்கள் வந்து ஒரு அமெரிக்காவினுடைய ஒரு பாரக் ஒபாமாவையோ இல்லை ஜார்ஜ் டபிள்யூ புஷ்ஷையோ இல்லை நீங்கள் வந்து ஜோ பைடனை ஹேண்டில் பண்ணுறது வந்து ஒரு வித்தியாசமான ஒரு விஷயம். டொனால்ட் ட்ரம்ப் மாதிரி ஒரு மேவரிக் பிரசிடெண்ட்டை நீங்கள் டீல் பண்ணுறதும் ஒரு டிஃப்ரெண்ட்டான ஒரு இஷ்யூ. டொனால்ட் ட்ரம்ப்பை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா ஒரு எக்ஸென்ட்ரிக்காக பேசக்கூடிய ஒரு ஆள். நம்ம எல்லாரும் பார்த்தோம் உக்ரைன் அதிபர் வரும்பொழுது என்ன மாதிரி விஷயங்கள் நடந்தது. அது போன்ற ஒரு பப்ளிக் எம்பாரஸ்மெண்ட்ஸை வந்து இந்தியா நிச்சயமாக விரும்பாது. பட் இந்தியா பதிலடி கொடுத்திருக்க வேண்டும் என்பதில் வந்து மாற்று கருத்தே கிடையாது. இது வந்து ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் எக்ஸசைஸாக தான் நான் பெரும்பான்மையான நேரங்களில் பார்க்குறேன். இது ஒரு டிப்ளமேட்டிக் ஃபெயிலியர், டிப்ளமேட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஃபெயிலியர். நீங்கள் வந்து அமெரிக்காவுக்கு முன்னால் தகவல் தெரிஞ்சிருக்கலாம். அது வந்து டிப்ளமசி தான். ஏன்னா யூஎஸ் கிட்ட பாகிஸ்தான் போயிருப்பாங்க, இல்லை யூஎஸ் பேசியிருப்பாங்க. யூஎஸ் கிட்ட சொல்லியிருக்கலாம் நாங்கள் சீஸ்ஃபயரை அனௌன்ஸ் பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்கலாம். ஆனால் இந்த 2 நாடுகளும் அனௌன்ஸ் பண்ணுறதுக்கு முன்னால் ஒரு அமெரிக்க அதிபர் அனௌன்ஸ் பண்ணுவதை வந்து யாருமே ஏற்றுக்கொள்ள முடியாது. அது வந்து கம்ப்ளீட் டிப்ளமேட்டிக் அண்ட் பொலிட்டிக்கல் லீடர்ஷிப் ஃபெயிலியர் தான். அதை நம்ம சொல்லி தான் ஆகணும். இன்னொரு சந்தேகம் என்ன வைக்கப்படுதுன்னா, பிரதமர் மோடி வந்து பேசும்பொழுது அந்த ஆபரேஷன் சிந்தூருமே அந்த பெண்களுக்காக வைக்கப்பட்ட ஒரு பெயர் தான், அவங்களுக்கான நீதி கொடுக்கப்பட்டதாகவும் சொல்லிடுறாங்க. நீங்க ஆபரேஷன் சிந்தூர் எடுத்ததே பஹல்காம் தாக்குதலுக்கு பதிலடி. ஆனா அந்த 4 தீவிரவாதிகள் என்ன ஆனாங்க அப்படிங்கிறதுக்கான தக்க பதில் இப்போ வரைக்கும் இந்தியாவுக்கு இருக்கு. அப்புறம் எப்படி நீங்க அதுக்கான வெற்றின்னு சொல்லுவீங்கன்னு ஒரு கேள்வி எழுப்புறாங்க. நிச்சயமா அந்த கேள்வி நியாயமானது. பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாதுன்னு பிஜேபி சொல்லுவாங்க. ஆனால் முதல்ல பொலிட்டிசைஸ் பண்ணுறவங்க அவங்களா தான் இருப்பாங்க. என்னென்னா கடந்த சனிக்கிழமை காலையில் பிரதமர் அவர்களினுடைய புகைப்படத்தை போட்டு பாஜகனுடைய ட்விட்டர் ஹேண்டில், அகில இந்திய பாஜகவினுடைய ட்விட்டர் ஹேண்டில் ஒரு ட்வீட் போடுறாங்க. அதாவது மன்மோகன் சிங் ஆட்சி போன்று இது இல்லை, சீஸ்ஃபயர் என்ற பேச்சுக்கே இடமில்லை அப்படின்னு. அன்றைக்கி சாயந்தரம் சீஸ்ஃபயர் அனௌன்ஸ் பண்ணுறாங்க. ஸோ அப்போ பொலிட்டிசைஸ் பண்ணுறது யார்? பிஜேபி தான். யாரையும் பொலிட்டிசைஸ் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு இப்போ திரங்கா யாத்திரைன்னு சொல்லிட்டு ஒரு யாத்திரையை எடுக்க போகிறாங்க. அதாவது தேசிய மூவண்ண கொடியை எடுத்துக்கொண்டு நாடு முழுவதும் பாஜகவினர் செல்ல போகிறார்கள். அரசியல் செய்வது யார்? இதில் எதிர்க்கட்சிகள் அரசியலே செய்யலை. எதிர்க்கட்சிகள் அவர்களுடைய பொறுப்புக்கு உட்பட்டு என்னென்ன கேள்விகளை எழுப்ப வேண்டுமோ அந்த கேள்விகளை எழுப்பி கொண்டு இருக்கிறார்கள். பாகிஸ்தான் போன்று பாகிஸ்தானில் பார்த்தீங்கன்னா இந்தியாவை ப்ரைஸ் பண்ணுறது, இந்தியாவுக்கு எதிரான போரில் நீங்கள் ஜெயிக்க மாட்டீங்கன்னு சொல்கிறது, இது போன்ற விஷயங்கள்லாம் நாம் போன வாரம் பார்த்தோம். ஆனால் இந்தியாவில் எல்லா எதிர்க்கட்சிகளுமே ஒருங்கிணைந்து அரசுக்கு பக்கபலமாக இருந்தார்கள். நீங்கள் எடுக்கும் எல்லா முடிவுகளையும் நாங்கள் ஏற்றுக்கொள்வோம் சொன்னாங்க. ஆனால் பஹல்காமுக்கு பிறகு நடந்த பொதுக்குழு அனைத்து கட்சி கூட்டத்திலும் சரி, இந்த டெரர் ஸ்ட்ரைக் ஆபரேஷன் சிந்தூருக்கு அப்புறம் நடந்த அனைத்து கட்சி கூட்டத்திலும் கூட பிரதமர் கலந்து கொள்ளவில்லை. பிரதமர் கலந்து கொண்டிருக்க வேண்டும். நாடாளுமன்ற கூட்டமும் கூட்டணும்னு சொன்னாங்க. சிறப்பு நாடாளுமன்ற கூட்டம் வந்து நீங்கள் அது வந்து ப்ரெரோகேட்டிவ் ஆஃப் த கவர்மெண்ட், கூட்டுறதுல தப்பில்லை. ஆனால் அந்த அனைத்து கட்சி கூட்டத்துக்கு வந்து பிரதமர் நிச்சயமாக வந்திருக்க வேண்டும். 2 அனைத்து கட்சி கூட்டத்துக்குமே பிரதமர் நிச்சயமாக வந்து எதிர்க்கட்சிகள் கேட்கக்கூடிய கேள்விகளுக்கு அந்த மீட்டிங்கில் பதில் சொன்னது மட்டும் இல்லாமல்
அப்போ தான் வந்து நீங்கள் வந்து எதிர்க்கட்சிகளையும் மதிக்கிறீங்கிற ஒரு சிக்னலை நீங்கள் கொடுக்க முடியும். பட் இங்கே ஏதோ ஒரு இடத்துல வந்து பிஜேபி வந்து கேள்விகளுக்கு பதில் சொல்ல முடியாத ஒரு நிலையில் தள்ளப்பட்டிருக்கிறதுன்னு நான் பார்க்குறேன். ஏன்னா இவங்க பேசினது எல்லாமே என்னென்னா வந்து நேஷ்னலிசமில் வந்து பிஜேபி எப்போவுமே வந்து எல்லாருக்கும் மாஸ்டர் கிளாஸ் எடுப்பாங்க. எங்களை போன்று தேசியவாதிகளே கிடையாது, நாங்கள் தான் தேசபக்தின்னுவாங்க. ஆனால் பார்லிமெண்ட்டில் இவங்க இருக்கும்போதே ஸ்ப்ரே அடிப்பாங்க. இவங்க இருக்கும்போது தான் பார்லிமெண்ட்டில் அட்டாக் நடந்தது. பார்லிமெண்ட்டில் அட்டாக் நடந்தப்போ அதற்கான அறிக்கைகள், அதற்கான விஷயங்கள் எல்லாம் பார்லிமெண்ட்டில் அப்போ வாஜ்பாய் கவர்மெண்ட்டில் பண்ணாங்க. ஆனால் இந்த முறை ஸ்ப்ரே அடிக்கும்போது அது குற்றவாளிகள் தண்டிக்கப்படுவார்கள் அப்படிங்கிறது பார்லிமெண்ட்டில் சொல்லாமல், பார்லிமெண்ட் நடந்திருக்கிற டைம்லேயே அமித்ஷா அவர்கள் வந்து ஒரு பத்திரிக்கை கொடுக்குற பேட்டியில் பேசுகிறார். ஸோ அப்போ பாராளுமன்றத்தை நீங்கள் அவமதிக்கிறீங்களா அப்படிங்கிற ஒரு விஷயத்துக்குள்ளே வரும்பொழுது இங்கே தான் இந்த கேள்விகள் பாஜகவுக்கு வந்து என்னென்னா, அந்த நேஷ்னல் செக்யூரிட்டியில் அவங்க ஒரு ஹை பெடஸ்டல் எடுக்கிறாங்கல்ல, இது போன்ற அட்டாக்ஸ் வரும்பொழுது, அதுவும் 26 பேரை சுட்டுக்கொள்வது பார்டரில் இருந்து தான் வந்தாங்க, ஒரு காவல்துறை அதிகாரி கூட அங்கே இல்லை, ஒரு காவல்துறையினர் கூட இல்லை அப்படின்னும் போது அது எவ்வளோ பெரிய செக்யூரிட்டி லேப்ஸ் ஒன்று, எவ்வளோ பெரிய இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியர் ரெண்டாவது, மூணாவது நீங்கள் பார்த்தீங்கன்னா அதன் பிறகு இதுக்கெல்லாம் மீறி ஒரு விஷயம் என்னென்னா, யாருக்கும் தெரியாமல் திறந்துட்டாங்க அந்த இடத்த, டூரிஸ்ட் பிளேஸை, ஹோட்டல்ஸ் திறந்துட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு ஹோட்டல்கள் மீது பழி போடுவது வந்து ஒரு நல்ல அரசாங்கத்துக்கு அழகு கிடையாது. இன்டெலிஜென்ஸ் ஃபெயிலியராக இல்லையான்றதே இன்னும் இந்த அரசாங்கம் ஒற்றுக்கொள்ளவில்லை. அங்கே ஏன் போலீஸ்காரர்கள் இல்லை, அங்கே ஏன் வந்து தகுந்த பாதுகாப்பு கொடுக்கப்படவில்லை, கிட்டத்தட்ட 1000 டூரிஸ்ட் அங்கே அந்த ஏரியாவில் அந்த பாகல்காம் இடத்துல இருந்திருக்காங்கன்ற தகவல் வரும் பொழுது 1000 பேர் கூடும் பொழுது அது யாருக்குமே தெரியாதா, அங்கே இருக்கிறவங்களுக்கு ஹோட்டல்ஸ் திறந்து வச்சுருந்தா அங்கே இருக்கிற லோக்கல் போலீஸ் ஸ்டேஷனுக்கு தெரியாதா, லோக்கல் செக்யூரிட்டி ஃபோர்ஸஸ்க்கு தெரியாதாங்கிற கேள்விகளுக்கெல்லாம் இன்னும் பதிலே வரல. ஸோ ஏதோ ஒரு இடத்துல வந்து இதற்கு கேள்விகளுக்கெல்லாம் பதில் சொல்ல முடியாத இடத்தில் பாஜக சிக்கி கொண்டுள்ளது, பதில் இல்லை. இன்னொரு விஷயம், சீஸ்ஃபயர் அறிவிக்கிறாங்க, அன்னைக்கு இரவு தாக்குதல் நடத்தினாங்க. நேத்து டிஜிஎம் தரப்புல பேச்சுவார்த்தை நடக்குது, பிரதமர் உரை, ட்ரம்ப் அறிவிப்பு எல்லாம் நடக்குது, திரும்ப நேற்று இரவு தாக்குதல். அப்போ எல்லாம் முடிஞ்சிருச்சுன்னு சொன்னதுக்கு பிறகாகவும் பாகிஸ்தான் தாக்குதலையும், பாகிஸ்தான் நம்ம கிட்ட வந்து அடிபணிஞ்சிருச்சு விட்டுருங்கிற அளவுக்கு பயந்து சரணடைஞ்சிட்டாங்க, இந்த முரணா இருக்கு இரண்டும். இல்லை, இந்தியா வந்து பாகிஸ்தான் வந்து இந்த மாதிரி ஒரு சில சீஸ்ஃபயர் வயலேஷன்ஸை முதல்ல பண்ண தான் பண்ணுவாங்க. அது வந்து அங்கே இருக்கிற எல்லாருக்குமே ஒரு தெரிஞ்ச ஒரு விஷயமாக தான் பார்க்கப்படுகிறது. பட் இப்போ இந்தியா வந்து இவங்க முதல்ல அந்த ஆப்ரேஷன் சிந்தூர் நடக்கிறதுக்கு முன்னாலேயும் அதன் பிறகு இந்தியா கிட்ட இருந்த அந்த ஒரு வாசிஃபரஸ்னஸ் இப்போ இல்லை. அதுக்கு காரணம் என்னன்னு புரியல. மேபி யுஎஸ்னுடைய தலையீடு இவங்க விரும்பாமல் அந்த தலையீடு வந்திருக்கலாம். அந்த தலையீடு வந்து அதுவே இப்போ வந்து ஒரு மிகப்பெரிய தலைவலியாக மாறி இருக்கிறது. இந்தியாவை பொறுத்த வரைக்கும் அவங்க எப்போவுமே மூணாவது ஒரு நாட்டை வந்து இந்தியா பாகிஸ்தான் விஷயத்தில் வந்து தலையிட அனுமதித்தே கிடையாது. இந்த முறை கூட அனுமதிக்கலைனாலும் யுஎஸ்ஆ அதில் உள்ளே வந்திருந்தாலும் கூட அதை வெளியில் வராமல் பார்த்துட்டு இருக்க வேண்டியது வந்து பொலிட்டிக்கல் அண்ட் டிப்ளமேட்டிக் லீடர்ஷிப்னுடைய ஒரு பொறுப்பாக தான் நான் பார்க்குறேன். அதில் வந்து இந்த கவர்மெண்ட் வந்து கொஞ்சம் ஃபெயிலியர் தான் ஆகியிருக்காங்க. ஏன்னா அது ஒரு மெசேஜிங் வந்து இல்லை. இன்னொன்று பார்த்திங்கன்னா வந்து இதை வந்து ஏன் வந்து இதை வந்து யுஎஸ் வந்து இதை அனௌன்ஸ் பண்ணுறதை தடுக்க முடியலங்கிற கேள்வி நம்ம கேட்டாகணும். ஏன்னா அமெரிக்க அதிபர் இதை அனௌன்ஸ் பண்ணக்கூடாதுல்ல, இது இந்தியா தான் அனௌன்ஸ் பண்ணணும். இவங்களால தடுக்க முடியல, இப்போ வரைக்கும் இந்தியாவால் பதில் சொல்லவும் முடியல, அது ஏன் பண்ணுவாங்களாங்கிற ஒரு கேள்வி இல்லை. பதில் சொல்கிறதுன்னா அக்ஷயா, டிப்ளமேட்டிக் விஷயத்தில் நீங்கள் பார்த்தீங்கன்னா வந்து எல்லா விஷயங்களையும் நேரடியாக ரொம்ப வெளிப்படையாக சொல்ல முடியாது. ஏன்னா நான் ஏற்கனவே சொன்னது போன்ற நீங்கள் ஒரு விஷயத்தை பேசிட்டிங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய ஆட்கள் எப்படிப்பட்டவர்களுங்கிறதையும் பார்க்கணும். ஒரு ஹார்டன்டு பாலிட்டிஷியன்ஸாக இருந்தால் நீங்கள் அவங்கள வந்து வேறு மாதிரி டீல் பண்ணலாம். இங்கே இருக்கிற அமெரிக்காவில் இன்றைக்கு ஆட்சி செய்யக்கூடியவங்க எல்லாமே மேவரிக்ஸ். அவங்களுக்கு வந்து எப்போ என்ன பேசுவாங்கன்னு தெரியாது. திடீர்னு 125% டேரிஃப்ங்கிறாரு, 150ங்கிறாரு, மறுநாள் 75க்கு கொண்டு வராரு. ஸோ இந்த மாதிரி ஒரு சர்க்கஸ் மாதிரி அங்கே ஒரு ஆட்சி நடந்துகிட்டு இருக்கும்போது அதை வந்து நாம் சர்க்கஸ் பண்ணலாம்ல. இது வந்து ஒரு டெமோக்ரஸி. இங்கே வந்து டிப்ளமேட்ஸ்க்குன்னு இருக்கக்கூடிய ஒரு லைன் இருக்குது, பாலிட்டிஷியன்ஸ்க்குன்னு ஒரு லைன் இருக்குது. ஸோ இங்கே வந்து இந்தியா வந்து வேறு வழி இல்லை. இந்தியாவுக்கு வந்து ஒரு சில இடங்களில் வந்து கொஞ்சம் இறங்கி விட்டு கொடுத்து போக வேண்டிய சூழ்நிலையில் தான் இந்தியா இருக்குது. ஆனால் அந்த மெசேஜிங் இந்தியா சரியாக பண்ணலை அப்படிங்கிறது தான் இங்கே வந்து ப்ராப்ளமேட்டிக்காக வந்து முடியுது. யுஎஸ் வந்து தலையிடலாம்,
எல்லா நாடுகளுமே வந்து ஒரு 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 அட்வைஸ் கொடுப்பாங்க, நீங்கள் இந்த சீஸ்ஃபயருக்கு போங்க, இல்லை வந்து இது நல்லதில்லை, உங்கள் 2 கண்ட்ரிக்குமே நல்லதில்லை, நெய்பர்ஹுட்டில் பீஸ் இருக்காதுங்கிற விஷயங்கள்லாம் இருக்கும். ஆனால் அதெல்லாம் வெளியில் வராமல் பார்த்துக்கணும். இதில் இன்னொரு விஷயம் என்னென்னா, இது எத்தனை பேர் இதை நோட்டீஸ் பண்ணாங்கன்னு தெரியல, இலங்கை அதிபரே வந்து இந்த பாகல்காம் அட்டாக்குக்கு வந்து கண்டனத்தையே வந்து 2 நாட்களுக்கு பிறகு தான் தெரிவிக்கிறார். ஸோ அப்போது இந்தியாவுக்கு வந்து நெய்பர்ஹுட்லேயே சப்போர்ட் இல்லையா அப்படிங்கிற கேள்வியும் இருக்குது. ஸோ இதெல்லாம் இப்போ என்ன பண்ணணும்னா, நம்ம ஃபாரின் பாலிசியை நாம் வந்து ரீகாலிபிரேட் பண்ணணுமா, முதல்ல வந்து நம்ம நெய்பர்ஸ் கிட்ட ஒரு நல்ல உறவோடு இருக்கணுமா அப்படிங்கிற விஷயங்கள்லாம் இப்போ நாம் வந்து பார்க்க வேண்டிய ஒரு கட்டாயத்தில் இந்தியா இருக்கு. அப்போ ட்ரம்ப் வந்து அவ்வளவு அவசரமா இரு நாடுகளுக்கு இடையில ஒரு டிப்ளமேட்டிக்கா ஒரு பேச்சுவார்த்தை நடத்தி சுமூகமான ஒரு தீர்வுக்கு அவரே ஒரு காரணமா இருந்திருந்தாலுமே அவர் அவசரமா அறிவிக்கிறதுங்கிறது, ட்ரம்ப் பேச்சுவார்த்தை நடத்துறாருங்கிறதெல்லாம் நான் பெரிய அளவில் நம்பலை. டிப்ளமசி அப்படிங்கிறது எப்படின்னா, அமெரிக்க அதிபரோ இல்லை இப்போ இந்திய பிரதமர்கிட்ட வந்து நேரடியாலாம் பேச முடியாது. ஃபோன் எடுத்து ஹலோன்னு பேசுகிறதெல்லாம் கிடையாது. 2 டிப்ளமேட்ஸும் வந்து முதல்ல வந்து தே ஹேவ் டு டேக் அ டிசிஷன். ஸோ யார் கால் இனிஷியேட் பண்ணுறாங்கன்னு சொல்லிட்டு முதல்ல இனிஷியேட் பண்ணணும். அவங்க டைம் ஃபிக்ஸ் பண்ணுவாங்க. டைம் ஃபிக்ஸ் பண்ணது பிறகு ஒரு பிரதமரும் ஒரு அதிபரும் அவங்களோட அதிகாரிகளை கூப்பிட்டு என்னென்ன பேசணும் அப்படின்னு சொல்லுவாங்க. ஸோ என்னென்ன பேசணும், இவர் இதை பேச போகிறாரு, அவர் அதை பேச போகிறாரான்னு 2 பேருக்கும் தகவல் வரும். எல்லா ஸ்டேட்மெண்ட்ஸ் எல்லாம் ரெடியாக இருக்கும். அதை மட்டும்தான் பேச முடியும். இது வந்து ஒரு கேஷுவல் ஃப்ரெண்ட்ஷிப் கான்வர்சேஷன்லாம் கிடையாது. இது வந்து ஒரு டிப்ளமசி. ஸோ அந்த ஃபோன் கால் வந்து ப்ரைவேட்டாலாம் நடக்காது. அந்த ஃபோன் கால் ரெக்கார்ட் ஆகும். அந்த ஃபோன் கால் இப்போ பிரைம் மினிஸ்டர் ஃபோன் பேசும்போது ஃபாரின் செக்ரட்டரி கூட இருப்பாங்க, செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, பிஎம் செக்ரட்டரிஸ் இருப்பாங்க, அங்கே பிரசிடெண்ட்டோட செக்ரட்டரிஸ் இருப்பாங்க. ஸோ எல்லாமே எவ்ரிதிங் இது வந்து ஒரு ஸ்டேஜ்டு ஷோ தான் அது. ஸோ அதில் வந்து நீங்கள் வந்து டக்குன்னு ஃபோன் எடுத்து நான் சொன்னேன், நைட்டெல்லாம் நான் பேசினேங்கிறதெல்லாம் வந்து அபத்தம். அதெல்லாம் வந்து காட்டிக்கிறதுக்காக நினைக்க அவருடைய கேரக்டர் நினைச்சு விட்டுறதா நம்ம இல்லை, நாம் அதை தான் சொல்கிறேன். அந்த கேரக்டர் தான் இப்போ நமக்கு ப்ராப்ளமாக இருக்குதுங்கிறது தான் என்னுடைய கருத்து. இப்போது நீங்கள் வந்து இப்போது திடீர்னு என்ன ஆகும், நீங்கள் ஏதாவது ஒரு அஃபிஷியலாக ஒரு ஸ்டேட்மெண்ட் கொடுக்குறீங்க, இல்லை அவங்க அம்பாசிடரை சமன் பண்ணுறீங்கன்னா, இந்தியா மீது வரி ஒரு 125% போட்டார்னா என்ன பண்ணுவீங்க? நீங்கள் டீல் பண்ணுற அதுக்காக வந்து இந்தியாவினுடைய சாவர்ஜினிட்டி எல்லாம் இந்தியா விட்டு கொடுக்கணும்னு சொல்ல, விட்டு கொடுக்கவே இல்லை. இது வந்து இந்தியாவுக்கு ஒரு கெட்ட பேராக இவங்க மோடி கவர்மெண்ட்டுக்கு வந்து ஒரு டிப்ளமேட்டிக் செட்பேக்காக தான் இருக்கே தவிர, பட் அமெரிக்கா வந்து மிகப்பெரிய அளவில் இந்தியா பாகிஸ்தான் பிரச்சனையிலலாம் ஒன்றும் பெரிய அளவிலலாம் பண்ணிட முடியாது. ஏன்னா நம்பக்கூடிய நாடாக பாகிஸ்தான் கிடையாது. ட்ரம்ப் அவர்கள் வந்து ஒபாமாவுக்கு ஒரு ஃபோன் பண்ணி கேட்டார்னா ஒபாமா சொல்லுவார், பாகிஸ்தான் வந்து எப்படிப்பட்ட ஒரு நாடு என்பதை வந்து ஜார்ஜ் டபிள்யூ புஷும் ஒபாமாவும் ட்ரம்ப் அவர்களுக்கு வந்து பாடமாக கதையாக சொல்லுவாங்க. எப்படி வந்து ஒசாமா பின் லேடனை அவர்களுடைய இராணுவ நகரமான ஆபோட்டாபாட்லேயே வச்சுக்கிட்டு அமெரிக்காவை வந்து பில்லியன்ஸ் அண்ட் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை இந்து குஷ் மலைப்பகுதியில் ஸ்பெண்ட் பண்ண வச்சாங்கங்கிறது வந்து அமெரிக்காவுக்கு தெரியும். கடைசியில் வந்து அவர் வந்து ஒரு இராணுவ தளத்திற்கு பக்கத்தில் ஒரு மிகப்பெரிய பங்களாவில் பதுங்கி இருந்தார் கிட்டத்தட்ட 5-6 ஆண்டுகள். அப்போது பாகிஸ்தான் வந்து ஒரு நம்பக்கூடிய நாடே கிடையாது. யுஎஸ் வந்து மீண்டும் பாகிஸ்தானை நம்பினால் அது ட்ரம்ப் செய்கின்ற ஒரு மிகப்பெரிய ஒரு டிப்ளமேட்டிக் ஃபாப்பாவை தான் நான் அதை பார்க்குறேன். வேறு எதுவுமே பண்ண முடியாது. இந்த விஷயத்தை பொறுத்த வரைக்கும் எல்லா நாடுகளுமே வந்து இந்தியாவின் பக்கம்தான் இருக்கும். ஏன்னா அமெரிக்கா போன்ற நாடுகள்லாம் ஏன் இந்தியாவின் பக்கம் இருக்கிறது என்றால், அமெரிக்கா, பிரிட்டன், பிரான்ஸ் போன்ற நாடுகள் எல்லாம் இந்த தீவிரவாதம், அதாவது ஒரு மத ரீதியிலான ஒரு இன ரீதியிலான தீவிரவாதத்தை வந்து அவர்கள் அந்த தீவிரவாதத்தால் பாதிக்கப்பட்டிருக்கிறார்கள். ஸோ அந்த பாதிப்புனால தான் அவங்க பேசுகிறாங்க. இப்போ சைனா ஏன் பாகிஸ்தானுக்கு சப்போர்ட் பண்ணுன்னா, அவங்களுக்கு பெரிய அளவுக்கு தீவிரவாதத்தால் பாதிப்பு இல்லை. அவங்க வந்து ஒரு கம்யூனிஸ்ட் கண்ட்ரி, ஒரு டிக்டேட்டர் லீடர்ஷிப்பில் இருக்கும்போது அவங்களுக்கு வந்து தீவிரவாதத்தையோ மற்ற விஷயங்களையும் ஈஸியாக ஒடுக்குவதற்கு வந்து வாய்ப்பு இருக்கிறது. ஆனால் ஒரு டெமோக்ரஸியில் அது ரொம்ப கஷ்டமான ஒரு விஷயம். பிரதமர் தான் குறிப்பிட்டார், நம்ம பாகிஸ்தானை தாக்கி இருக்கிறது நமக்கான ஒரு ரிப்பீட் மட்டும் கிடையாது, ஒட்டுமொத்த உலக நாடுகள் பயங்கரவாத தாக்குதல் எங்கே நடந்தாலும் அதுக்கான ஒரு காரணமாக பாகிஸ்தான் இருந்திருக்கு அப்படிங்கிறதை உறுதிப்படுத்தியிருக்காரு. 3 தசாப்தங்கள்லாம் நடந்ததெல்லாம் நம்ம இப்போ ஒடுக்கி இருக்கோம்னு அவர் சொன்னது. டெரர் அண்ட் டாக்ஸ், டெரர் அண்ட் ட்ரேட் அண்ட் வாட்டர் அண்ட் பிளட், இதெல்லாம் சேர்ந்து போக முடியாது அப்படின்னு சொல்லியிருக்காரு. இந்த நிறுத்தம்ங்கிறது தற்காலிகமானதுன்னு குறிப்பிட்டிருக்காரு. அப்போ நம்ம இதை எப்படி
எப்படி புரிஞ்சுக்கிறது? அடுத்து ஃபார்வர்டு ஏதாவது இருக்குமா? இல்லை, அது ஏற்கனவே இந்தியா ரொம்ப தெளிவாக சொல்லிட்டாங்க. இன்னொரு முறை நீங்கள் சிவிலியன்ஸை டார்கெட் பண்ணிங்கன்னா இட் வில் பி சீன் அஸ் an act of war. அதில் வந்து இந்தியா காம்ப்ரமைஸே பண்ணாது. இல்லைங்க, இந்த ஆப்ரேஷன் சிந்தூர் பண்ண வரைக்கும்லாம் இந்தியா கிட்ட எந்த பிரச்சனையும் கிடையாது. இன்னொன்று வந்து ப்ரெசிஷன் அட்டாக். உங்களோட இன்டெலிஜென்ஸ் கேதரிங் இஸ் ஃபென்டாஸ்டிக். ப்ரெசிஷன் அட்டாக்கு போயிட்டு நம்ம ஆட்கள் திருப்பி ரொம்ப பாதுகாப்பாக வந்தாங்க. எல்லா விஷயங்களும் சரியாக தான் நடந்தது. ஆனால் இந்த டிப்ளமேட்டிக் மெசேஜிங்கில் மட்டும்தான் இவங்க கோட்டை விட்டுருக்காங்க. இன்னொன்று, ஒரு ஃபாரின் செக்ரட்டரியை வந்து நம்ம ட்ரால்ஸ் கிட்டேருந்து காப்பாற்ற முடியலங்கிறது வந்து ஒரு அரசாங்கத்தினுடைய ஒரு உச்சக்கட்ட ஃபெயிலியர். ஒரு அரசாங்கம் என்பது வந்து தன்னுடைய ஃபாரின் செக்ரட்டரியை ட்ரால் பண்ணுறதுல காப்பாற்ற முடியலன்னா அப்புறம் நீங்கள் வந்து 10,000 ட்விட்டர் அக்கௌண்ட்ஸை பிளாக் பண்ணி என்ன பண்ண போகிறீங்க? நீங்கள் பிளாக் பண்ணிட்டீங்க ட்விட்டர் அக்கௌண்ட்ஸ். இங்கே தமிழ்நாட்டிலே நிறைய பேர் பிளாக் பண்ணியிருக்காங்க. அவங்கெல்லாம் யாரும் ஃபாரின் செக்ரட்டரி அட்டாக் பண்ணலையே. அப்போ ஃபாரின் செக்ரட்டரியை அட்டாக் பண்ணி அவருடைய மகளை அட்டாக் பண்ணி அவங்கள ட்ராக் பண்ணி பேசினவங்களோட அக்கௌண்ட்ஸை எவ்வளோ பேரோட அக்கௌண்ட்ஸை நீங்கள் சஸ்பெண்ட் பண்ணியிருக்கீங்க? அப்போ என்ன விஷயம்? ஸோ இது வந்து ரைட் விங் ட்ரால்ஸ்னுடைய அந்த அட்டூழியம் வந்து அது எப்போவுமே அப்படி தான் இருக்கும். அது வந்து ஒரு ஃப்ராங்கென்ஸ்டைன் மான்ஸ்டர். நீங்கள் க்ரியேட் பண்ணி விட்ருவீங்க, ஒரு காலத்தில் உங்களையே வந்து அது அடிக்கும். இந்த ஃப்ராங்கென்ஸ்டைன் மான்ஸ்டர் சிண்ட்ரோம் வந்து இந்த ட்ரால்ஸ்க்கு வந்து சுஷ்மா ஸ்வராஜே இவங்க அப்படி தான் டீல் பண்ணாங்க. பாஜகவினுடைய மூத்த தலைவர் சுஷ்மா ஸ்வராஜே அப்படி தான் டீல் பண்ணாங்க. இன்றைக்கி அது ஃபாரின் செக்ரட்டரிக்கு நடந்திருக்கு. பட் ஃபாரின் செக்ரட்டரிக்கு இது போன்ற ஒரு விஷயம் நடந்தது வந்து ரொம்ப ரொம்ப துரதிருஷ்டவசமான ஒரு விஷயம். கெரியர் டிப்ளமேட் மட்டும் இல்லாமல் பல நாடுகளில் இந்தியாவினுடைய தூதராக இருந்திருக்கிறார். 3 பிரதமர்களுக்கு ப்ரைவேட் செக்ரட்டரியாக இருந்திருக்கிறாரு. ஸோ ஒரு டிஸ்டிங்விஷ்டு டிப்ளமேட்டை வந்து நீங்கள் வந்து சீஸ்ஃபயர் வந்து அவரோட டிசிஷன் இல்லைங்க, கவர்மெண்ட் வந்து டாப் லெவல் டிசிஷன். அதை அனௌன்ஸ் பண்ணவர் மட்டும்தான் அவர். அப்போ என்னென்னா உங்களுக்கு வந்து அதே ரைட் விங் அக்கௌண்ட்ஸ் வந்து நிறைய பேர் வந்து வாருக்கு ஏன் போகலன்னெலாம் கேட்குறாங்க. நீங்கள் இங்கே உட்காந்துக்கிட்டு கம்ப்யூட்டரில் 4 வார்த்தை டைப் பண்ணலாம் கீபோர்டில். அங்கே வார்னுடைய சிச்சுவேஷன் வந்து அங்கே இருக்கிறவங்களுக்கு மட்டும்தான் தெரியும். ஒரு போர் என்பது வந்து ஒரு சாதாரண விஷயம் இல்லை. இப்போ 5 நாட்களாக கிட்டத்தட்ட 25லேருந்து 30 விமான நிலையங்கள் மூடப்பட்டுள்ளது. இதற்கான எக்கனாமிக் அந்த காஸ்ட் இருக்குல்ல, அதெல்லாம் யார் ஏற்றுக்கொள்வது? இந்தியா தான் ஏற்றுக்கொள்ளணும். வாருக்கு போகிறதுனால பாகிஸ்தானுக்கு ஒரு மிகப்பெரிய இழப்புலாம் கிடையாது, இந்தியாவுக்கு தான் அது இழப்பு. ஏன்னா இந்தியா தான் மிகப்பெரிய ஒரு எமர்ஜிங் எக்கானாமியாக இருக்கும் பொழுது நமக்கு ஒரு நாள் ஸ்டாக் மார்க்கெட்டில் ஏதாவது பிரச்சனை வந்தாலோ இல்லை ஒரு நாள் நீங்கள் ஒரு 30-40 ஏர்போர்ட்ஸை ஷட் பண்ணி வச்சுருந்தோம், நமக்கு தான் ரெவன்யூ லாஸ் ஆகும், நமக்கு தான் அது எக்கனாமிக் லாஸ். பாகிஸ்தானுக்கு ஒன்றுமே இல்லை. இதற்கு மேலே பாகிஸ்தான் ஏதாவது ஒரு தாக்குதலை முன்னெடுத்தா அதற்கு இதை விட தீவிரமான ஒரு பதிலடி நிச்சயமான பதிலடி மிலிட்ரி லெவல்லையும் இருக்கும், டிப்ளமேட்டிக் லெவல்லையும் இருக்கும். சரி, இவ்வளவு நேரம் என்னுடைய கேள்விகளுக்கு மிக நேர்த்தியான தெளிவான பதில்களை கொடுத்ததுக்கு நன்றி. Meenakshi Faculty of Physiotherapy. Admissions open for BPT and MPT. Apply now. வந்தாச்சு the Chennai Silks மெகா combo sale, summer chill out sale. Summer holidays வந்தாச்சு, நம்ம GT Holidays வந்தாச்சு. GT Holidays, South India's #1 travel brand.